நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். நான் உங்கள் சக்தி ராஜா. நாம் இப்போ ஆணி மாதத்தினுடைய பலாபலனை பார்க்க போகிறோம். இந்த ஆணி மாதத்தில் காலபுருஷ தத்துவப்படி மிதுனத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார், 3ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறார். முதல்ல கிரக சஞ்சாரங்களை நம்ம பார்ப்போம். 15/6/2024 சனிக்கிழமை நவமி திதி, உத்திர நட்சத்திரம் காலை 5:47 இந்த சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறது. ஆணி மாதத்தினுடைய ஆரம்ப காலம் 17/7/2024 செவ்வாய்க்கிழமை வரைக்குமே இந்த ஆணி மாதம் 32 நாட்கள் இந்த சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து 12 ராசிக்கு எவ்வித பலன்களை அளிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மாதத்தில் புதன் பகவான் பெயர்ச்சி, சுக்கிர பகவான் பெயர்ச்சி, மாதத்தினுடைய கடைசியில் செவ்வாய் பகவான் மேஷத்திலேருந்து ரிஷபத்துக்கு வரக்கூடிய பயிற்சி, இந்த 3 கிரக பயிற்சிகளுமே இந்த மாதத்தில் ஆணி மாதத்தில் 12 ராசியினருக்கு எவ்வித சாதகம் எவ்வித பாதகம், எதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், எதெல்லாம் நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கணும், எப்படி நம்ம கிரகத்தினுடைய சாரம்சத்தை மேலே வெற்றி பெற வைக்கிறதுன்றதை நாம் பார்க்க இருக்கிறோம். 12 ராசிக்கு உண்டான ஆணி மாத பலன். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாதம் எவ்வகையான சாதகத்தை கொடுக்க போகுது? உங்களுடைய ராசியாதிபதியான குரு பகவான் முதல்ல 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். அப்போ எப்பொழுதுமே 6ஆம் இடம் என்பது உத்தியோகத்தை தரும். ருணம் ரோகம் சத்துருஸ்தானம் தானே. அதில் போயிட்டு நம்ம ராசியாதிபதி உட்கார்ந்தா நமக்கு ஏதாவது வியாதி பெருசாக வந்துடுமா, கடன் பெருசாக வந்துடுமா, இதெல்லாம் கவலைப்படாது. உத்தியோகம்னு அந்த ஒரு இடத்துல இருக்குது. அந்த உத்தியோகம் ரெட்டிப்பாக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகிறோம். உங்களுக்கு 7ஆம் இடத்துல சூரியன் பலம் வர்றார். காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது வெற்றி வாகை சூரியக்கூடிய மாதம். அப்போ 7ஆம் இடத்துல சூரியன் வரார். அப்போ உங்கள் பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் 7ஆம் இடத்துல வரார். 7ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் 3 கிரகங்களுடைய சேர்க்கை இந்த மாதம் உங்களுக்கு யோகத்தை தரப்போகிறது. திருமண வாழ்க்கை ஈடேறப் போகிறது. வெயிட் பண்ணிட்டு இருக்க, காத்துட்டு இருக்க திருமண வயது உள்ள தனுசு ராசினியர்கள் அத்தனை பேருக்கும் திருமண யோகம் உண்டாகக்கூடிய மாதமாக அதற்குண்டான காரியங்கள் எல்லாமே நடைபெறும். பெண் வந்து பார்த்துட்டு ஓகே சொல்லுவா, மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு ஓகே சொல்லுவா. நண்பர்களால் யோகம், காதல் திருமணம் வெற்றி அடைவதற்குண்டான மாதமாகவும் இந்த மாதம். என்ன பாக்கியாதிபதி 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார், சுக்கிரன் புதன் எல்லாமே வந்துட்டார். அஷ்டமாதிபதியான சந்திர பகவான் தினம் உங்களுக்கு கோச்சார ரீதியாக சாதகமான பலன்களை கொடுக்கிறது. வேறு விதமான தினப்பலன், இதை நம்ம பார்க்கறது மாத பலன். அப்போ புதன் பகவான் சுக்கிர பகவான் எல்லாமே அனுக்கிரகம் பண்ணிட்டு இருக்கா. 6க்குரியவன் 7ல் இருக்கிறதுனால வேலையில் சிறு கடன்கள் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு. அதுக்கு அப்போ தினசரி வருமானம் பார்க்கணும்னா ஏதாவது ஒரு கடன் ஏற்பட்டு தான் வருமானம் பார்த்தாகணும். அப்போ எதுவுமே இல்லை நான் ஜெயிக்கணுன்றதெல்லாம் இங்கே கான்செப்ட் கிடையாது. அப்போ உழைப்புக்காக சிறு துளி கடன் வாங்குவது அந்த உயர்வுக்கு உண்டான விஷயம். அந்த கடனால் இப்போது உங்களுக்கு பாதிப்பு வராது, சாதகமான கடன்களே ஆகும். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை பரிசீலனை பண்ணுங்கள், யோசனை பண்ணுங்கள், பெரியவாகிட்ட யோசனை கேளுங்க. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் யோகம். 7ஆம் இடத்துல சூரியன் பாக்கியாதிபதி 7ஆம் இடத்துல. அப்போ உங்களுடைய லாபாதிபதியான சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல. மனைவியால் யோகம், கணவனால் யோகம், ஷேர் மார்க்கெட்டால் யோகம், கூட்டு தொழிலால் யோகம், வண்டி வாகனத்தால் யோகம், திருமணத்தால் யோகம், புத்திரத்தால் யோகம், நிறைய விஷயங்கள் இருக்குது. 5க்குரியவன் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். 5ஆம் அதிபதி, இப்போ அந்த ஸ்தான அதிபதி அந்த பாவகத்தில் ஆட்சி பெறுவது யோகம். ஏற்கனவே ஆல்ரெடி 5ஆம் இடம் உங்களுக்கு பலமாக தான் இருக்குது. புத்திரத்தால் நல்ல பெயர் புகழ் கிடைக்குது. உங்களுடைய புத்திரன் நல்ல விருது வாங்குறான், அவர்களால் உங்களுக்கு யோகம் கிடைக்குது. குழந்தைகளால் யோகம் கிடைக்கிறது. இந்த மாதத்தினுடைய கடைசியில் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறார். தொழிலில் ஒரு வெற்றி காண போகிறீர்கள். 2வது தொழில் பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன் சார். அதற்குண்டான காலம் உங்களுடைய ரிஷபத்தில் செவ்வாய் பயிற்சியானவுடன் 2வது தொழில் உங்களுக்கு வெற்றியை தரும். தாராளமாக தொடங்குங்க. ஆமாம், அற்புதமான வெற்றியை தரும். தொழிலுக்காக இப்போது சிறு கடன் வாங்க வேண்டியிருக்கும். அதனால் பெரும் கடனாக அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. தைரியமாக செய்யுங்க, தொழில் மேலே போகும். 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல வக்கரமாகிறார். சகோதரனால் சற்று விரயம், அது சுப விரயமாக இருந்தால் நம்ம ஏற்றுக்கலாம்.
சனி வக்கரமாக வரார். ஆணி 15 தேதிக்கு பிறகு சனி வக்கரமாக வரார். யாரெல்லாம் ஜனன ஜாதகத்தில் உங்கள் சனி பகவான் வக்கரகதியாக இருக்காரோ இப்போ 200 மடங்கு பலன் கோச்சார ரீதியாக சனி வக்கரமாகும் போது. தனுசு ராசி நேயர்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். 8/7/2024 பிறகு இந்த ராகு பகவான் உத்திரட்டாதிக்கு பெயர்ச்சார். ஆல்ரெடி வக்கர கிரகங்கள் ராகு கிரகங்கள். 10ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுடைய தொழில் எல்லாமே இப்போ பலமாகும் சார். நீண்ட நாளாக தொழில் ஒரு ஒரு சரிசமமாக போயிட்டே இருக்குது சார், எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸே கொடுத்துட்டுருக்கு. இப்போ தொழில்கள் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய மாதம். ஏன்னா கேது பகவான் இன்னும் கொஞ்சம் நாள் ஆனதாக பயிற்சி ஆகிறார், இப்போ இல்லை பயிற்சி. அப்போ ராகு கேதுக்கள் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுறதுக்கு காத்துருக்கா. வண்டி வாகனத்தால் யோகம். வண்டி வாகனத்தில் சின்ன சீர்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்குது. அதை சரி செய்து வாகனத்தை வாங்கிக்கோங்க. டிராவல்ஸ் வைத்திருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு எல்லாருக்கும் யோகம் வரும் மாதமாக இந்த ஆணி மாதம் நடக்க போகும். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு பகவான் உத்திரட்டாதிக்கு வர்றதுனால இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு எல்லாம் யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஆசிரியர்களுக்கு யோகம் சார். ஆமாம், வித்யாகாரன் சொல்லக்கூடிய ஆசிரியர் பணியை செய்யக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாதம் யோகம். ஆமாம், எல்லா வாத்தியாரும் இன்னொரு சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. ஆமாம், 100% இதெல்லாம் நடக்கும். ஆமாம், மேலும் இந்த ஆணி மாதத்தினுடைய சகோதரனால் சற்று விரயங்கள் மட்டும் நடக்க போகுது. அந்த விரயம் சுப விரயமாக இருந்தால் பெஸ்ட்டு தான். ஆமாம், 2க்குரியவன் 3ல் இருக்கா. அந்த பாவக அதிபதிக்கு அது 12ஆம் இடம் இல்லையா? ஆமாம், தனாதிபதி குடும்பாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல இருக்கார். ருணம் ரோகம் சத்ரு அப்படின்றத தாண்டிலும் அதை உத்தியோகம் என்ற ஒரு பேரில் நீங்கள் அதை ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். இந்த குரு உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். வண்டி வாங்குபவர் விற்பனையாளருக்கு யோகம். ஏன்னா 4ஆம் இடத்துடைய குரு பகவான். வீடு கட்டி விற்கிறா, மார்க்கெட் பண்ணுறா, அவங்களுக்கெல்லாம் இப்போ அற்புதமான ஒரு காலகட்டம். தனுசு ராசி நேயர்கள் மேலும் உங்களுடைய யோகத்தை பெருக்கிக் கொள்ள மேற்கு பார்த்த ஆலயங்களை சேவார்த்தி செய்யுங்க. நான் எப்பயுமே இதை தான் உபகாரம் பண்ணிட்டுருக்கேன் எல்லாருக்குமே. 1000 ஆலயங்களை தரிசனம் பண்ணுறதுக்கு உண்டான சமம் ஒரு மேற்கு பார்த்த ஆலயத்தை நீங்கள் சேவார்த்தி பண்ணுறது. அதுவும் மேற்கு பார்த்த பெருமாளை நீங்கள் சேவார்த்தி பண்ணீங்க அப்படின்னா அற்புதமான வேலை வாய்ப்பு திறன் உங்களுக்கு கிடைக்கும். திருமண வாழ்க்கை கிடைக்கும். தினம் பணம் உங்களை தேடி வரும். வருமானம் ரெட்டிப்பாக்கும். வண்டி வாகன யோக சேர்க்கை உண்டாகும். தந்தை தாயினுடைய ஆரோக்கியம் மேலும் எல்லா விதக்கும் அற்புதமான ஒரு மருந்து மேற்கு பார்த்த ஆலயங்களை சேவார்த்தி பண்ணுங்க. மேலும் இந்த ஆணி மாதத்தினுடைய முழு பலனை எடுத்துக்கொள்ள அம்பாளை சேவார்த்தி பண்ணுறது நல்லது. அது எந்த அம்பாளாக ஒன்றா இருக்கலாம். உங்களால் நீண்ட தூரம் போக முடியலையா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கருமாரி அம்பாளாக கூட இருக்கலாம். ரேணுகா பரமேஸ்வரியாக இருக்கலாம். ஆமாம், சிங்கேணி அம்பாளாக இருக்கலாம். இந்த அம்பாளை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தனுசு ராசி நேயர்கள் பெண்கள் பார்த்துட்டு வந்தாலே மிகப்பெரிய ஒரு யோகம். அங்கே ஒரு விளக்கு போட்டுடுவாங்க. அற்புதமான ஒளி உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதுமே காத்துருக்கு. வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாத பலனும் கிரக சஞ்சார ரீதியாக கோச்சார ரீதியாக கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் பாவிக்குது, காலபுருஷ தத்துவப்படி அந்த கிரகங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்ற ஒரு பலனை தான் நம்ம வெளிப்படுத்தின்னு இருக்கோம். இந்த கிரக பலம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எவ்வாறு செயல்படுகிறது, கோச்சார ரீதியாக உங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி இந்த மாதம் நீங்கள் வெற்றி அடைய போகிறீர்கள், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கோங்க. என்னுடைய தனிப்பட்ட குழுவிற்கு வாட்ஸ்அப்பில் பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரம், உங்களுடைய பெயர் இதை மட்டும் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதக பலாபலனை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் எல்லாவித சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வணங்கக்கூடிய இந்த உமையவளிடம் மன்றாடி பிரார்த்திக்கிற. வாழ்க வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம்.